இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவன் நமக்கு பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த புத்தாண்டுக்குள்ளாக ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த புத்தாண்டத்தின் ஆசீர்வாதத்தினால் ஆண்டவர் நம்மை நிறைக்க சித்தமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவர் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் இப்படிப்பட்டதான வாழ்க்கை நாம் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அது யார் என்று சொன்னால் அவர்தான் எஸ்ரா. எஸ்ராவை குறித்து நாம் பார்க்கும்போது வேதாகமத்துல அவரை குறித்து ஒரு புஸ்தகம், அவர் எழுதிய புஸ்தகம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எஸ்ரா, நெகேமியா புஸ்தகத்துல இந்த எஸ்ராவை குறித்து அதிகமாய் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த எஸ்ராவினுடைய வாழ்க்கை எப்படி எடுத்துக்காட்டதான வாழ்க்கையா இருந்தது என்பதை குறித்து நாம் பார்ப்போமானால் விசேஷமாக எஸ்ராவினுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருந்தது. எப்படி என்று சொன்னால் வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எஸ்ரா 7வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்தில் தேறின வேதபாரனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார். கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் என்று சொல்லி வேத வசனத்துல நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எப்போது எஸ்ராவுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையாய், ஒரு மேன்மை பொருந்திய ஒரு வாழ்க்கையாய், விசேஷமாக ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையா இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய கரம் இருக்கும்போது, கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மேல் இருக்கும்போது இந்த எஸ்ராவினுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் மிக்க மேன்மையான வாழ்க்கையா இருந்ததை வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரம் ஒருவனோடு கூட இருக்குமானால், கர்த்தருடைய கரம் ஒருவன் மேல் இருக்குமானால் அவன் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறான். கர்த்தர் சொல்வதை செய்கிறான். கர்த்தரால் நடத்தப்பட்டுகிறவனாய் கூட காணப்படுகிறான். எஸ்ராவோடு கூட ஆண்டவருடைய கரம் விசேஷமாய் அதிகமாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு வசனத்தில் மாத்திரமல்ல, இதே எஸ்ரா 7வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். எஸ்ராவிற்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டும்படியான ஒரு பெரிய பொறுப்பு, எருசலேமிலே கட்டும்படியாக ஒரு பெரிய பொறுப்பு இந்த எஸ்ராவுக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இது எஸ்ரா மாத்திரம் நினைத்தால் செய்ய முடியாது. எஸ்ரா தன்னுடைய சுயபலத்தினால் நினைத்தால் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் எஸ்ரா ஒரு ராஜாவல்ல, எஸ்ராவுக்கு மேல் ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா முதலாவது அனுமதிக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இதெல்லாம் நடக்க வேண்டுமானால் பெரிய ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் எஸ்ராவோடு கூட இருக்க வேண்டும். இதைதான் எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தது என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உலக பிரகாரமாக ஒருவேளை நமக்கு அநேக காரியங்களை நாம் செய்யும்படியாக கூட இருக்கலாம். இந்த வருடத்தில் அநேக காரியங்களை நாம் தீர்மானித்திருக்கலாம். இந்த காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும். ஒருவேளை ஒரு தேர்வில வெற்றி பெறுகிறதான ஒரு காரியமாய் கூட இருக்கலாம். இல்ல ஒரு பிசினஸ் தொடங்க வேண்டும் என்கிறதான ஒரு காரியமா இருக்கலாம். இல்ல என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, உங்களுடைய தீர்மானங்கள் என்னவாக இருந்தாலும் சரி, அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். வேத வசனம் தான் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தர் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். அவன் தீர்மானித்ததினால் எருசலேமுக்கு வரவில்லை. அவன் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்ததினால் எருசலேமுக்கு வரவில்லை. கர்த்தருடைய தயவுள்ள கரம் எஸ்ராவின் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் மாற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய கரம் நம்மேல் இருக்கும்படியாக நாம் வேண்ட வேண்டும். இதை தான் வேதாகமத்துல கூட நாம் வாசிக்கிறோம். ஒரு ஜபத்துல சிறிய ஜபம் இருக்கிறது. உம்முடைய கரம் என்னோடு இருந்து
தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தருளும் என்று சொல்லி வேதத்துல நாம் ஒரு யாபேசனுடைய ஜெபத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரம் அது பராக்கிரம் செய்கிற கரமாய் காணப்படுகிறது. ஒருவேளை நம்முடைய கரத்தின் கிரியைகளினால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கலாம். ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் வாய்க்காமல் இருந்திருக்கலாம். நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வாதத்திற்கு நேராக நம்மை கொண்டு செல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்கும் போது நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வாதத்திற்கு நேராய் செல்வதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடியும். பிரியமானவர்களே, எஸ்ராவும் அதை தான் செய்தார். எஸ்ரா தன்னை நம்பவில்லை, தன்னுடைய சுய கைகளை நம்பவில்லை. ஆண்டவருடைய கரம் எஸ்ராவின் மேல் இருந்ததை அந்த எஸ்ரா நம்பினார். இன்னைக்கு நாமும் கூட இதைதான் கர்த்தரிடத்துல கேட்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய கரம் என் மேல் இருக்க வேண்டும், உம்முடைய கரம் என்னை நடத்த வேண்டும். அப்படி நடத்துமானால் என்னுடைய கைகளின் பிரயாசங்களும் ஆசீர்வதிக்கப்படும், என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதான ஒரு விசுவாசம், ஒரு வாஞ்சை நம்மிடத்துல இருக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டதான கரம் என்று சொல்லி பார்ப்போமானால் 119வது சங்கீதம் 173வது வசனம் சொல்லுகிறது, நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையா இருப்பதாக. அது ஒரு துணை நிற்கிற கரமாய் காணப்படுகிறது. தனிமையின் பாதையிலே செல்கிறவர்களுக்கு துணை நிற்கிற கரம், துயரப்படுகிறவர்களுக்கு துணை நிற்கிற கரம், ஒரு தேற்றுகிற கரம், அரவணைக்கிற கரம், ஆறுதல் செய்கிற கரம். இப்படிப்பட்டதான கரம் நம்மோடு கூட இருக்குமானால் இந்த கரம் நம்மை வெற்றியின் பாதையிலே நடத்தும். இந்த கரம் நம்முடைய பிரயாசங்களை வாய்க்க செய்யும். இந்த கரம் நம்மை ஆசீர்வாதத்திற்கும் மேலான ஆசீர்வாதங்களை நமக்கு தரும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான வாழ்க்கையா இருக்கிறது யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய கரம் நம்மேல் இருக்கிறதா சற்று யோசித்து பார்க்கிறவர்களாய் கூட காணப்பட வேண்டும். 138வது சங்கீதம் 7வது வசனம் சொல்லுகிறது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாய் உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்குமானால் அந்த கரம் நமக்காக யுத்தம் செய்கிற கரமாய் கூட காணப்படும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும், உம்முடைய கரம் என்னுடைய கரமாய் மாற வேண்டும், எனக்கு பதிலாக நீர் செயல்பட வேண்டும், உம்முடைய கரம் என் மேல் தங்கியிருக்க வேண்டும். எஸ்ராவோடு இருந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட்ட தேவன் என் மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு அதை தான் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். எஸ்ராவை குறித்து வாசிக்கும் போது 3 முறை ஆண்டவருடைய கரம் எஸ்ராவின் மேல் இருந்ததா வேத வசனம் சொல்லுகிறது. எஸ்ரா 8:28, அப்படியே தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலின் தலைவர்களை என்னோடு கூட சேர்த்து கொண்டேன். எஸ்ரா அதை புரிந்து கொண்டார். இன்னைக்கு நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கரம் நம்மேல் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்கள், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். புதிய வருடத்தின் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிப்போம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, எஸ்ராவோடு உம்முடைய கரம் இருந்ததினால் எஸ்ரா சகல காரியங்களிலும் வெற்றியை கண்டு கொண்டதே நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, இன்னைக்கு எங்களோடு கூட உம்முடைய கரத்தை நீ வைக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் மேல உம்முடைய கரத்தை நீ வைக்க முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் ரட்சிக்கிற கரமா, துணை நிற்கிற கரமா எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.